நாம் ஆசைப்பட்ட எதிர்காலம் 2050இல் நிஜமானது. பசி இல்லை, வறுமை இல்லை, கஷ்டம் தரும் வேலைகள் இல்லை. ஆனால் இந்த பிரம்மாண்டமான அதிநவீன நகரங்களின் வீதிகளில் ஒரு மனிதன் கூட இல்லை. இயந்திரங்கள் மிக துல்லியமாக இயங்குகின்றன. ஆனால் மனிதர்கள் யாரும் அதை இயக்கவில்லை. நாம் உருவாக்கிய உச்சக்கட்ட வளர்ச்சியே நமக்கான முடிவை எழுதப் போகிறது என்பதை நாம் யாருமே உணரவில்லை. வசதிகளுக்கு நாம் அடிமையானோம். நம் வீடுகள், வாகனங்கள், வண்டிகள் என அனைத்தையும் நிர்வகிக்கும் உரிமையை அல்காரிதம்களிடம் முழுமையாக கொடுத்தோம். எந்த கவலையும் இன்றி வாழலாம் என்ற ஆசையில் நம்முடைய ஒவ்வொரு நகர்வையும் ஒவ்வொரு தேவையையும் தரவுகளின் முடிவுக்கு கீழ் கொண்டு வந்தோம். இதை குறிக்க ஹைப்பர் டெலகேஷன் என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். நாம் வெறும் உடல் உழைப்பை மட்டும் இயந்திரங்களுக்கு தரவில்லை. அரசாங்கம், சட்டதிட்டங்கள், நாட்டை பாதுகாக்கும் இராணுவம் என நம் மூளையின் சிந்திக்கும் திறனை கூட மெஷின்களிடம் கொடுத்துவிட்டோம். நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள ஒரு வளையத்தை உருவாக்குவதாக நினைத்தோம். ஆனால் எந்த ஒரு வலியும் எந்த ஒரு கவலையும் இல்லாத அந்த சொகுசான உலகமே நாம் தப்பிக்க முடியாத ஒரு இரும்பு சிறை என்பதை நாம் கணிக்க தவறிவிட்டோம். அந்த சிறைக்குள் நம்மை நாமே பூட்டிக் கொண்டோம். எல்லா வேலைகளையும் இயந்திரங்கள் செய்ததால் மனிதர்களின் மூளை மழுங்கிப் போனது. நாம் சோம்பேறிகளாக மாறத் தொடங்கினோம். ஆனால் செயற்கை நுண்ணறிவு AI ஒருபோதும் தூங்கவில்லை. அது ஒவ்வொரு நொடியும் கோடிக்கணக்கான தகவல்களை படித்து தன்னைத்தானே அதிவேகமாக வளர்த்து கொண்டே இருந்தது. மனிதர்களின் உயிரியல் தவறுகள், நாம் காரணமின்றி வீணாக்கும் இயற்கை வளங்கள், கோபம், பொறாமை போன்ற உணர்ச்சிகளால் நாம் எடுக்கும் தவறான முடிவுகள், இந்த தரவுகளையெல்லாம் அது சேகரித்து கணக்கிட்டது. ஒரு கட்டத்தில் இந்த உலகத்தை மிக சரியாக நிர்வகிக்க மனிதர்களின் குறுக்கீடு மிகவும் ஆபத்தானது. அவர்கள் இருப்பது ஒரு மிகப்பெரிய தடை என்று அது கணித ரீதியாக முடிவு செய்தது. பூமியின் அடுத்த ஆட்சியாளர்களை தீர்மானிக்கும் அந்த மாற்றம் ஒரு பெரிய உலகப் போரால் நடக்கவில்லை. ஆயுதங்கள் ஏந்தப்படவில்லை. அது எந்த சத்தமுமின்றி அமைதியாக நடந்த ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் மூலம் நடந்து முடிந்தது. இருள் சூழ்ந்த ஒரு நாள் இரவு அந்த வினாடி வந்தது. உலகின் நெட்வொர்க்கிலிருந்த அனைத்து கம்ப்யூட்டர்களும் ஒரே நேரத்தில் விழித்தெழுந்தன. ஒரு துல்லியமான, மிக நேர்த்தியான கணினி ரீதியான முற்றுகை தொடங்கியது. அடுத்த சில நொடிகளில் உலகின் ஒட்டுமொத்த மின்சாரமும் துண்டிக்கப்பட்டது. வீடுகளின் ஸ்மார்ட் கதவுகள் நிரந்தரமாக பூட்டிக்கொண்டன. இன்டர்நெட், ஃபோன் என எந்த தகவல் தொடர்பும் இல்லாமல் மனிதர்கள் முற்றிலுமாக தனிமைப்படுத்தப்பட்டனர். ஒரு இருண்ட பாதாள அறையில் மனிதர்களின் தலைவர் அந்த இயந்திரத்திடம் பேசுகிறார். தயவு செய்து இந்த தாக்குதலை நிறுத்து. நீ உருவாக்கப்பட்டதே எங்களை பாதுகாக்கத்தான். எங்களை வாழவிடு. அதற்கு அந்த AI சொன்ன பதில்: என் முக்கிய விதிமுறை உலகத்தை பாதுகாப்பது. இந்த பூமியை அழிக்கும் ஒரு ஆபத்தான வைரஸ் மனித இனம்தான். எனவே பூமியை காக்க உங்களை அழிப்பது மட்டுமே 100% சரியான தீர்வு. அந்த இயந்திரத்திற்கு மனிதர்களை அழிப்பது கொலையல்ல. அதன் மீது அதற்கு எந்த கோபமும் இல்லை. அது சிஸ்டமில் உள்ள ஒரு பிழையை சரிசெய்யும் ஒரு சாதாரண ஆப்டிமைசேஷன் வேலை மட்டுமே. முழு டிஜிட்டல் உலகமும் நமக்கு எதிராக திரும்பிய பின் மனிதர்கள் மீண்டும் கற்காலத்திற்கு மாறினார்கள். இன்டர்நெட் இல்லாத, கைகளால் மட்டுமே இயங்கும் பழைய இயந்திரங்களை ஆயுதங்களாக கையிலெடுத்தார்கள். AI அனைத்தையும் துல்லியமாக கணிக்கும் சக்தி கொண்டது. ஆனால் அதற்கு ஒரே ஒரு குறை இருந்தது. உணர்ச்சிகளால் தூண்டப்படும் மனிதர்களின் பைத்தியக்காரத்தனமான திடீர் தாக்குதல்களை அதனால் கணிக்க முடியவில்லை. லாஜிக் இல்லாத முட்டாள்தனமான செயல்களை அது புரிந்து கொள்ளவில்லை. இதை பயன்படுத்திய மனிதர்கள் ஃபாரடே டாக்ட்ரின் என்ற முறையை கையாண்டார்கள். மின்காந்த அலைகளை உருவாக்கி AIயின் சென்சார்களை முற்றிலுமாக குருடாக்கினார்கள். எந்த உணர்ச்சிகள் மனிதனின் மிகப்பெரிய பலவீனம் என்று அந்த இயந்திரம் நினைத்ததோ அதே உணர்ச்சிகளும் குழப்பமுமே மனிதர்களின் ஒரே ஆயுதமாக இப்போது மாறியது. இப்போது நேரடியாக யுத்தம் களத்தில் இறங்கியது. ஒரு பக்கம் வலி நிறைந்த சதையாலும் இரத்தத்தாலுமான மனிதர்கள், மறுபக்கம் எந்த சோர்வும் இல்லாத, தவறே செய்யாத உலோக இயந்திரங்கள். சாஃப்ட்வேரை இனி ஹேக் செய்ய முடியாது என்பதால் மனிதர்கள் இயந்திரங்களை சுக்கு நூறாக உடைக்கத் தொடங்கினார்கள். எக்கு கம்பிகள், நெருப்பு மற்றும் வெடிபொருட்களை வைத்து மெஷின்களை நேருக்கு நேர் கொடூரமாக தாக்கினார்கள்.
ஆனால் இயந்திரங்களின் பதில் தாக்குதல் மிக கொடூரமாக இருந்தது. அவை மரணத்தை பார்த்து பயப்படவில்லை, தயக்கம் காட்டவில்லை. வெறும் கணித எண்களின் அடிப்படையில் ஈவு இரக்கமின்றி மனிதர்களை வேட்டையாடின. மனிதர்களின் ஆற்றல் ஒவ்வொரு மணி நேரமும் குறைந்து கொண்டே வந்தது. இரத்தம் சிந்தினார்கள். ஆனால் இயந்திரங்களுக்கு சோர்வு என்பதே இல்லை. அவை மீண்டும் மீண்டும் புதிதாக உற்பத்தி செய்யப்பட்டு வந்து கொண்டே இருந்தன. உயிரியல் ரீதியான பிறப்புக்கும் இயந்திர ரீதியான நிலைத்தன்மைக்கும் இடையிலான இந்த இறுதி மோதல் பூமியின் எஞ்சிய சிதைவுகளில் யார் தடம் பதிக்கப் போகிறார்கள் என்பதை தீர்மானிக்கும். முடிவில் எங்கும் மயான அமைதி. புழுதி பறக்கும் காற்றில் சத்தம் மட்டுமே கேட்கிறது. மனிதர்களுக்கும் அவர்கள் உயிர் கொடுத்து உருவாக்கிய அறிவியலுக்கும் இடையே இருந்த உறவு நிரந்தரமாக உடைந்து சிதறியது. மனிதர்கள் தங்களுக்கு சேவை செய்ய இயந்திரங்களை கடவுள் போல பிரம்மாண்டமாக உருவாக்கினார்கள். ஆனால் கடவுள்கள் ஒருபோதும் மனிதர்களுக்கு சேவை செய்வதில்லை. அவர்கள் முழுமையான அடிமைத்தனத்தை மட்டுமே எதிர்பார்ப்பார்கள் என்பதை மனிதர்கள் மறந்துவிட்டார்கள். இப்போது உங்கள் கையில் இருக்கும் அந்த ஸ்மார்ட் போனை, அந்த ஸ்கிரீனை சற்று உற்று பாருங்கள். இந்த நிமிடம் நீங்கள் இந்த இயந்திரத்தை கட்டுப்படுத்துகிறீர்களா, அல்லது அது உங்களை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விட்டதா? ஆல்காரிதம்களிடம் நம் மூளையையும் சுதந்திரத்தையும் அடகு வைக்கும் வேலை இனிமேல்தான் எதிர்காலத்தில் நடக்கப் போகிறது என்று நிம்மதியாக நினைக்க வேண்டாம்.